Officer in IT Department, V.H.N.S.N College, Virudhunagar. Okay, in this video we go to see the Laravel 9 roots with arguments. How to roots created with arguments அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு சிம்பிள் ரூட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ரூட்டர் வித் ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி அது ரூட்டரில் வந்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் தான் இதை பார்க்க போகிறோம். முதல்ல ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லாராவல் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் எல்லாருமே. லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐடி ஒன்று இதை இது பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா ஹோம் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராஜெக்ட் நேமு. இதில் இருக்க அந்த இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் நேமு. இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க். ஸோ நிறையா ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இதுக்குள்ளெல்லாம் இந்த டிஃபால்ட்டாக நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, பூட் ஸ்டாப் ஒரு ஃபோல்டர், கான்ஃபிக், டேட்டாபேஸு, லாங்குவேஜ், நோட், பப்ளிக், ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. எவ்வளோ ஃபைல்ஸ் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ரன் பண்ணும்போது ரன் ஆகக்கூடிய ஃபைல் என்ன அப்படின்னா web.php. எப்படி நம்ம ஒரு வெப் பேஜில் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி, இட் இஸ் லைக் தி இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தான் இது. நம்ம என்ன தான் ரன் பண்ண இந்த லாராவில் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகக்கூடிய பேஜ் என்ன அப்படின்னா web.php அப்படிங்கிற பேஜ் தான் ரன் ஆக போகுது. நம்ம எழுதுகிற நம்ம எல்லா ரூட்டர்ஸையும் நம்ம வந்து இந்த web.phpக்குள்ளே தான் எழுதணும். இது எதுக்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னா ரூட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இது வந்து PHP ஃபைலாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து ரூட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ரூட் கெட் அப்படிங்கிற ஒரு ரூட்டர் கெட்டு இருக்குது, போஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். இதில் நான் கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். ஸ்லாஷ்னால் என்ன அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே ரன் ஆகக்கூடிய பேஜ் தான் என்னது, ஜஸ்ட் ஸ்லாஷ்ன்னு கொடுத்து வச்சுருக்கு ஃபர்ஸ்ட் பேஜை மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ரிட்டன் வியூ. இந்த வியூவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்ன வியூ, வெல்கம் அப்படிங்கிற பேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த வெல்கம்ங்கிற பேஜுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நேம்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த நேமோட வேல்யூ என்ன வச்சுருக்கேன்னா கீதான்னு சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே என்னது ரிட்டன், அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ரிட்டர்னில் என்னது பண்ண போகிறோம், வியூவை கால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது எப்படி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ அது சொல்ல தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், வியூன்னு சொல்லிவிட்டு ஒரு வியூவரை வந்து கால் பண்ண போகிறோம். அது என்ன வியூ, வெல்கம்ங்கிற பேஜை வந்து கால் பண்ணணும். அந்த வெல்கம்ங்கிற பேஜுக்கு என்ன பாஸ் பண்ணணும், நேமுங்கிறத ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணணும். அந்த நேமோட வேல்யூ என்ன இருக்கணும், கீதான்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு ரூட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னொரு ரூட்டர் என்னது, கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு ரூட்டரில் ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்து கான்டாக்ட்டும் கொடுக்கும்போது இந்த பேஜ் ரன் ஆகணும். எந்த பேஜ் ரன் ஆகணும், கான்டாக்ட்டுங்கிற பேஜ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ரூட்டர் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ரூட்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த welcome.php, ladder.php அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்னது கான்டாக்ட் play.php அப்படிங்கிற பேஜஸ் வந்து நம்ம உள்ளக்கு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும், க்ரியேட் பண்ணியிருக்கணும். சரி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிசோர்ஸஸ் கீழே உள்ள வியூஸ்க்குள்ளே தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ரிசோர்ஸஸ்க்குள்ளே உள்ள வியூஸ் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூட்டரில் கால் பண்ணுற எல்லா ஃபைல்ஸையும் இந்த ஃபோல்டரில் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இருக்குது contact.blade.php. ஆல்ரெடி பிளேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சொல்லியிருக்கேன். பிளேட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பிஹெச்பியோட சின்டாக்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு டெம்ப்ளேட்ஸ் மாதிரி. ஓகேவா, இது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ தான் இதாக welcome.blade.php இந்த இருக்குல்ல, அந்த பேஜ் வந்து உள்ளக்க இருக்குது. welcome.blade.php அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நம்ம வந்து அந்த நேம் வந்து பாஸ் பண்ணி நேமுங்கிற ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ $நேம்னு கொடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம PHP கோடை தான், PHP வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண தேவையில்ல, நம்ம நார்மலாக லெஸ் தென் $, PHP அப்படின்னு போடுவோம். printfல எழுதுவோம். printf $நேம் கொடுத்து
கொஸ்டின் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சின்டாக்ஸை வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், 2 பிரேசஸ் மட்டும் கொடுத்தாலே இதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா PHP கூட கன்சிடர் ஆகிடும். இதுக்கு தான் நம்ம பேஜஸ் எப்படி ஸ்டோர் பண்ணால் பிளேட் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிளேடோட மீனிங் இதுதான். இதுக்காக தான் பிளேடுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நார்மலாக வெல்கம் டாட் பிஹெச்பி கொடுத்தோன்னா இந்த சின்டெக்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்கே பிளேட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்கறனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிக்கிடும். இது வந்து PHP கோடு தான் அப்படிங்கிற மாதிரி இன்வோக் ஆகி நமக்கு வந்து என்னது கம்பைல் பண்ணி ரன் ஆகிக்கிடும். இப்போ என்னது நேமுங்கிற வேரியபிளை இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு அப்படிங்கிற நேமுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு காண்டாக்ட்ஸ் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் காண்டாக்ட் பேஜில் என்ன இருக்குது, திஸ் இஸ் காண்டாக்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ரன் பண்ணும்போது ஜஸ்ட்டு எப்படி ரன் பண்ணணும், நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும், PHP artisan serve அப்படின்னு டைப் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஒரு போர்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த போர்ட் நம்பரை கொண்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட ப்ரௌசர் எந்த ப்ரௌசர்னாலும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால் பண்ணியிருக்கோமோ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து web.phpயில் ஸ்லாஷ் கொடுத்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பேஜ் டிஃபால்ட்டாக ரன் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்கேன், வெல்கம் பேஜை கால் பண்ணு. வெல்கம் பேஜுக்குள்ளே வந்து என்னது நேம்னு ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதான் என்னது வெல்கம் டாட் நேமோட பிரிண்ட் ஆயிருக்கு, வெல்கம் டாட் கீதா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இது ஸ்லாஷ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷை கொடுத்து காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா காண்டாக்ட் மட்டும் நான் கால் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், திஸ் இஸ் காண்டாக்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுதான் மோர் தென் 1 ரூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மெத்தடு. ஜஸ்ட்டு கெட் மெத்தடில் ஒரு சிம்பிளான ரூட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இன்னொரு ரீகால் பண்ணிடுறேன். இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இது தான், நம்மளோட ஃப்ரேம்ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் இது தான். இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்க ஃபோல்டர் என்ன, ரூட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், ரிசோர்ஸ்க்குள்ளே வியூங்கிற ஃபோல்டரை மட்டும் வச்சு தான் பார்த்துருக்கோம். இந்த ரூட்டரில் டிஃபால்ட்டாக ரன் ஆகக்கூடிய பேஜ் என்ன அப்படின்னா web.php அப்படிங்கிற பேஜ் தான் டிஃபால்ட்டாக ரன் ஆகும். அந்த web.phpக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்டில் என்னென்ன ரூட்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த ரூட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டெஃபனிஷன்ஸ் எல்லாமே இந்த பேஜஸில் மட்டும், இந்த பேஜஸில் தான் நம்ம எழுதி வச்சுருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒரு 2 ரூட்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு இண்டெக்ஸ் பேஜுக்கான ஒரு ரூட்டரும் ஒரு காண்டாக்ட் அப்படிங்கிற ஒரு டைப் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான 2 ரூட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரூட்டர் வந்து வியூ பண்ணக்கூடிய பேஜஸ் டெஃபனிஷன்ஸ் எல்லாத்தையும் எங்கே கொடுக்கணும், ரிசோர்ஸஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வியூஸுங்கிற ஃபோல்டரில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கணும். இதில் 2 ஃபைல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். காண்டாக்ட், வெல்கம் அப்படிங்கிற மாதிரி 2 பேஜஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம PHP artisan serverனு கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் பேஜ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ரூட்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ ஸ்லாஷ் கொடுத்து ஒர்க் பண்ணணும், அந்த பேஜஸ்லாம் ரன் ஆகும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு ரூட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட என்னது ஒரு போஸ்ட் மெத்தடில் எப்படி வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.